ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சேரன் சந்தாவுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதுக்காக சந்தாவே கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா சொல்லவும், நம்ம சேரனும் இங்க பாருங்க சந்தா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி கொடுப்பேன். உங்கள் கைக்கு செட் ஆகணும்ல, அதே சமயம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் நேர்லேயே பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் வலையில் வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் அந்த வலையில் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவுமே வெட்கப்பட்டுக்கிட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வளையல் கடைக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல நம்ம சந்தா கிட்ட இங்கே பார் சந்தா, இந்த பெரிய வளையல் கடை, கல் வளையல், இதை போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது சரியா. உனக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த கலரில் நல்லாயிருக்கும், எந்த பூ போட்டது நல்லாயிருக்குன்னு சொல்லி பார்த்து நீ போட்டுக்கோ சந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சந்தாவுமே அவங்களுக்கு பிடிச்ச கலரில் கைரொப்பை 2 கைரொப்பவுமே வளையல் அழகாக போட்டுக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சந்தா உனக்கு இது போதுமாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுத்துட்டு இவங்க 2 பேருமே திரும்பி வராங்க. வரப்போ இங்கே பல்லவனோட அம்மா நிலா கூட ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு போகிறப்போ பல்லவனோட அம்மாவை பார்த்துருப்பாங்க. சென்னையில் தான் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பல்லவனோட அம்மாவை நம்ம சேரன் வந்து பார்க்குறாங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி, ஆமாம்ல இவங்க தானே பல்லவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அவங்கள இப்போவே பார்த்து பேசணும். இரு சந்தா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகிறீங்க பையா, இங்கே இருங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்னை தனியாக விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இரு சந்தா உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், சரி சந்தா நீ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே வேகமாக ஓடுறாங்க. சந்தாவால் ஓடவே முடியல. ஒரு வழியாக இங்கே பல்லவனோட அம்மா கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனோட அம்மாவை பார்த்த சந்தாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவங்களா, நீங்கள் இந்த ஊரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே நம்ம சேரனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சந்தா, ஏன் இவ்வளோ கோவப்படுற, இவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சந்தாவுமே சொல்ல வரவும், உடனே அந்த பல்லவனோட அம்மா அங்கேருந்து ரொம்பவே வேகமாக ஓடி போயிடுறாங்க. உடனே நம்ம இது சேரன் இருந்துட்டு, நில்லுங்க எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே அவங்க கண்ணுக்கு ஒளிவு மறைவாக ஓடிடுறாங்க. இப்போது நம்ம சேரன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சந்தா இருந்துட்டு, ஏன் பையா நீங்கள் எதுக்காக இவங்கள துரத்திக்கிட்டு வந்தீங்க, இவங்கள உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியறத விடு, உனக்கு எப்படி தெரியும் சந்தா இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே நம்ம சந்தா இருந்துட்டு, அது எதுக்காக கேட்குறீங்க, இவங்க சரியான ஃப்ராடு, இவங்க எங்கள் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேரன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சந்தா சொல்கிற, என்ன துரோகம் பண்ணாங்க, இவங்க என் சித்தப்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது யதார்த்தமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க அதுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. நாங்கள் குஜராத்தில் இருந்தப்போ அவங்க எங்கள் கூட தான் இருந்தாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க. போக போக தான் அவங்களோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே 2-3 பேர் கூட கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க கூட எல்லாமே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என் சித்தப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என் சித்தப்பா வந்து கொஞ்சம் வயசில் சின்னவங்க தான். ஏன்னா என் அப்பாவுக்கு ஒரு 40 வயசு ஆகுனா கூட அவங்களுக்கு வந்து ஒரு 20-25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. இப்போது என் சித்தப்பா கூட ரொம்பவே மனசு உடஞ்சி போய் இறந்துட்டாங்க. எல்லாமே இவங்களால தான். இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி அவங்களோட வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணுறவங்க. இவங்க சரியான ஃப்ராடு. அவங்கள உடனே நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணுங்க. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இவங்களால என் சித்தப்பா உயிரே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, இவங்க ஃப்ராடா, இவங்க இவங்க ஐயோ என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலையே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பல்லவனோட அம்மாவை நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தலாம், பல்லவன் முன்னாடி பல்லவனை சந்தோஷப்படுத்த வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவங்க இவ்வளோ கேடு கெட்டவங்களா இருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு அம்மா தனக்கு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்தாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் பையா, என்ன பையா பல்லவன் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பையா இந்த பொம்பளை என்ன பண்ணாங்க, உங்களுக்கும் ஏதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா உங்கள் குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து சந்தா வேண்டாம் விடு சந்தா, அதை பற்றி எதுக்காக பேசிக்கிட்டு, அதை பேசினா என்னுடைய மனசும் கஷ்டப்படும், அது மட்டும் இல்லாமல் அது நினப்பாவே இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் மழுப்புறாங்க. என்ன பையா, என்ன விஷயம்னு எனக்கு சொல்லுங்கள், நானும் எங்களுக்கு நடந்த கொடுமையை உங்களுக்கு சொன்னேன்ல, நீங்களும் சொல்லுங்கள் பையா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டில் கடைசி தம்பி இருக்கான்ல பல்லவன், அவங்களோட அம்மா தான் இது. என் அப்பாவுக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. எதுக்காக விட்டுட்டு போனாங்க, ஏன் விட்டுட்டு போனாங்கலாம் தெரியல. குழந்தை பெற்று அந்த பல்லவனை அவங்க குழந்தையிலே விட்டுட்டு போயிட்டாங்க. கை குழந்தையா இருந்த அப்போத்துலேருந்தே பல்லவனை நான் தான் பார்த்துக்கிட்டேன், நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சந்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியா, இவங்க சரியான ஃப்ராடு பையா, எல்லார் குடும்பத்துலேயுமே எல்லாரோட வாழ்க்கை விஷயத்துலையுமே விளையாடி இருக்காங்க. அது கூட விட்டுருங்க, ஒரு குழந்தைய பெத்த குழந்தைய விட்டுட்டு வரத்துக்கு இவங்களுக்கு எப்படி மனசு வந்திருக்கும், பாவம் பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவுமே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சேரன் அதவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சந்தாவோ, இங்கே பாருங்க பையா, நீங்கள் அதவே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, தப்பு பண்ணவங்க அவங்க, என்னைக்கா இருந்தாலும் அதுக்கான தண்டனையை அவங்க அனுப்ப வைப்பாங்க. நீங்கள் இது விஷயமா பல்லவன்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க பையா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் நம்ம சேரனுக்கு அதே நினப்பாக இருக்குது. பல்லவனுக்கு இந்த விஷயம் எக்காரணத்துக்கு ஒன்றும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே வானத்தை இருந்துட்டு பாண்டியன் கிட்ட பேச வராங்க. என்ன பாண்டி, நீயும் நானும் அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். சரி, நான் தான் பேசலன்னு போயிட்டேன், என் மூஞ்சிலே முழிக்காதன்னு நீயும் சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அதுக்காக ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேல்ல. இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது பாண்டி. நீ வேணும், உனக்காக நான் எத்தனையோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு வரேன். என் வீட்டில் உள்ளவங்கலாம் என்னை எவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க தெரியுமா? அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிறதுக்கு யாருக்காக தாங்கிக்கிறேன்? உங்களுக்காக தானே, உனக்காக தானே. கொஞ்சம் கூட என் நினப்பு உனக்கு இல்லவே இல்லைல்ல. உன் குடும்பமும் உன் அண்ணனும் இருந்தால் போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து நம்ம வானத்தி சண்டை போடுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, ஏய் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அதான் நீ வேண்டா, எங்கேனா போயிடு, உன்னை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டுல. அப்படி இருக்கிறப்போ ஏன்டி திரும்ப திரும்ப வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கெல்லாம் ஒரு டைம் சொன்னால் சூடு சொரணை வராது? சி, என்னடி ஜென்மம் நீ எல்லாம்? ஓ, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உன்னை அடித்து திட்டி கெட்ட கெட்ட வாரத்தில் பேசி இதெல்லாம் பழக்கமாயிடுச்சு, உனக்கு மறுத்து போச்சு. அதனால தான் நான் என்ன கேட்டாலும் உனக்கு உரைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட வானத்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. வேண்டா பாண்டி, நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க, நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு வந்து எல்லாரையும் எதிர்த்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் பாரு, என்ன இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தி கத்துறாங்க. ஏய் நீ எனக்கு வேண்டவே வேண்டாடி, எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. ஒரு வேளை உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்ப. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்தாவே உனக்கு ஆக மாட்டேங்குது. நீ எங்கள் குடும்பத்துக்கு நீ மருமகளாக வந்த அப்படின்னா அது யாருக்குமே நல்லது இல்லை, எனக்கும் நல்லதில்லை, என் குடும்பத்துக்கும் நல்லதில்லை. உன்னை இப்போவே நான் அத்து கழிச்சிடறேன்டி. உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லடி, உன்னை நான் லவ் பண்ணவே இல்லை, நீயும் என்கிட்ட வராதடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம வானத்தி, ஓ அந்தளவுக்கு போயிடுச்சா, இனிமேல் இந்த பக்கம் எட்டி பார்த்தா என்னை செருப்பில் அடி. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட என் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுங்கெல்லாம் நான் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. நீ என்னை சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்க, என்னை பார்த்தா எப்போ பாரு கோவமாக பேசிக்கிட்டே தான் இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படுறதை விட என் அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறதே எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி வந்து கோவமாக பேசுவோம். இங்கே பாண்டி இருந்துட்டு, அதாண்டி எனக்கும் வேணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. போயிட்டு உன் அப்பன் இல்லை உன் அண்ணன் பார்த்து வச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுப்போ. எனக்கானவ எங்கே இருக்காளோ, எனக்கானவ கண்டிப்பாக ரொம்ப நல்லவளாக தான் இருப்பா, உன்னை மாதிரி பிடாரியெல்லாம் இருக்க மாட்டா. நீ எனக்கு வேண்டவே வேண்டாடி, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணி காற்று ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. நம்ம வானத்தி அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் இங்கே வானத்தியோட அண்ணா அப்பா அம்மா எல்லாருமே என்னாச்சு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம வானத்தி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இனிமேல் எனக்கு பாண்டி வேண்டவே வேண்டாம், அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்காக அவங்க எல்லாரையும் எதிர்த்தம் பாரு, அதெல்லாம் ஏன் தப்பு தான். எப்படியோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் உஷாராயிட்டேன். அண்ணே, நீ எந்த மாப்பிள்ளை வேணாலும் கூட்டிகிட்டு வானே, நான் கழுத்தை நீட்டுறேன். நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான், அவங்க கூட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தி வந்து கோவத்தில் ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இப்போது நம்ம வசந்த், அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பா இதுதான்ப்பா நல்ல சான்ஸு, நல்ல வாய்ப்பு, இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வசந்த் இருந்துட்டு, வானத்தி அப்படியெல்லாம் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு உன் கல்யாணத்தை பண்ணிட மாட்டோம். நான் 1008 மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டுறேன். உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி வசதியான இடத்துல நீ கண் கலங்காமல் இருக்கக்கூடிய இடத்துல தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் வானத்தி. நீ கவலையப்படாத வானத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே நீ எந்த மாப்பிள்ளையை வேணாலும் கை காட்டுன, கண்டிப்பாக
கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி வந்து சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த பாண்டி ஏதான் பார்த்தோமோ இனிமே அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வசந்த் சட்டு சட்டுன்னு சூட சூட எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாப்பிள்ளை தேடி 2 நாள் 3 நாள் அப்படியே அலையிறாங்க. ஒரு வழியாக ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர். அதே சமயம் ஒரு பெரிய கம்பெனியை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் பெரிய பணக்காரும் கூட. இப்போது இந்த எல்லா டீட்டெயிலுமே இப்போது வசந்த் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வானதியோட அம்மா வந்து ரூம்குள்ளே போயிட்டு, வானதி, உன் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல பையனை மாப்பிள்ளையாக பார்த்துட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏற்றவண்டி ரொம்ப பணக்காரன்றதை விட சொந்தமாக கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கானா. உன்னை கண் கலங்காமல் பார்த்துப்பாண்டி. நீ நினச்ச மாதிரி இருக்கலாம். நீ என்ன சொன்னாலும் அந்த மாப்பிள்ளை கேட்பாண்டி. அந்த ரேஞ்சில் தாண்டி உனக்கு மாப்பிள்ளை உன் அண்ணன் பார்த்துருக்கான். நீ கவலையே படாத. வாழ்க்கை ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த பாண்டியன் உன்னை நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுகணுண்டி. இப்படி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத வானதி அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, மாப்பிள்ளை ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொண்டு வந்திருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட ஃபோட்டோலாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம வானதியுமே ஓகே தான், நான் இந்த மாப்பிள்ளைவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போவே ஊரை கூட்டி பத்திரிக்கை அடித்து எனக்கு கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம வசந்த் வந்து அந்த கல்யாண வேலை விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் எங்கள் சேரனையும் பாண்டியனையும் ஒன்றா பார்க்கவும் உடனே நின்று, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல், நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்த் வந்து வாண்டடாக பேசுகிறாங்க. உடனே இங்கே சேரன் இருந்துட்டு, எதுக்காக தேவையில்லாமல் எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருந்துட்டு போங்களேன், அது எதுக்காக எங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே வசந்த் இருந்துட்டு, அதுவா, அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, அதனால தானே உங்ககிட்ட பேசுகிறேன். என் தங்கச்சி வானதி என்கிட்ட ஒரு நல்ல பையனை பாருன்னு சொல்லிட்டா. நானும் ஒரு நல்ல பணக்கார பையனை தான் பார்த்துருக்கேன், வேலையில் செட்டில் ஆகிட்டுருக்கான். அவனை பார்த்துருக்கேன். அவனை பார்த்த உடனே இங்கே வானதிக்கு புரிஞ்சிருச்சு. உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. இப்போது கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமே உன் வீட்டில் வந்து என் தங்கச்சி வாழுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உன் தங்கச்சிக்கு எவனா பாரு, எனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. அவளை மாதிரி ஒரு பிடாரியை கல்யாணம் பண்ணிட்டு போகிறவன் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. டே பாண்டி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கும் வானதிக்கும் ஏதாவது பிரச்சனையாடா, என்னென்னோ இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கான், வானதிக்கு வேற யாரு கூட கல்யாணமா, என்னடா இது, வானதி இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்பவே பதட்டமாக கேட்கவும் எங்கள் வசந்த் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அதெல்லாம் வானதி தான் சொன்னான், ஒரு நல்ல பையனை பாருங்கள், நீங்கள் சொல்கிற பையனவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் வாயாலே சொன்னான். இனிமேல் இந்த பாண்டி பரதேசி பையனெல்லாம் என் தங்கச்சி ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா. ஏதோ புத்தி கெட்டத்தனமாக இவனெல்லாம் பார்த்து லவ் பண்ணிட்டா. அது தப்புன்னு சொல்லிட்டு இப்போ அவள் நல்லாவே உணர்ந்துட்டா, அவள் புரிஞ்சுக்கிட்டா. அவள் இப்போ தான் கரெக்டான ஒரு நல்ல முடிவே எடுத்திருக்கா. பாண்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி. அவள் கூட சண்டை போட்டு அவளை எப்படியோ அவள் மனசை மாற வச்சுட்ட. உனக்கு தான் நான் சொல்லப்போனால் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசந்த் வந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. சேரனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. டே பாண்டி, என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் என்னென்னமோ சொல்லிட்டு போகிறான், அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாக கூட இருந்துட்டு போகட்டும்னே, அவள் யாரையானா கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும், எனக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டே பாண்டி, என்னடா பேசுகிற, அப்படிலாம் பேசாதடா, வானத்தையும் நீயும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிங்கல்ல, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேறு எப்படி நான் பேசுகிறது, அவள் உன்கிட்ட வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாளாம். அவளால் தான் நீங்கள் அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்க. இப்போது ஒரு வேளை அந்த கல்யாணமே நடந்திருந்தா கூட உங்கள் வாழ்க்கை என்னத்துக்காகிறதுன்னு அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. அவள் முட்டாள்தனமாக உங்ககிட்ட வந்து எப்படி வேணாலும் பேசுவாள், உங்களை பற்றி ஏதாவது தப்பாக என்கிட்ட வந்து பேசுவாள். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமாண்ணே. ஆனால் அவள் எவனா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டும் விடுனே, அவளுக்கு கொடுத்து வைக்கலண்ணே நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு, அவளை நம்ம வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டா, நீ உன் வேலையை பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. டே பாண்டி, அப்படிலாம் பேசாதடா, அந்த பொண்ணு கூட இத்தனை நாளாக பேசி பழகிட்டு இப்போது அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அனுப்பியிருக்கியா. டே, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புடா, இருடா நான் வானதியை பார்த்து இப்போவே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே, அவளெல்லாம் பார்த்து நீ பேசவே தேவையில்லண்ணே, நீ சைலண்ட்டாக வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டேய் அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லவும், அண்ணே வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது சேரன் ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க. இப்போது நம்ம சோழனும் நிலாவும், அண்ணா என்னண்ணா ஆச்சு, ஏன் உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சேரன் வந்து நடந்த எல்லாத்தையுமே நிலாக்கிட்டேயும் சோழன்கிட்டையும் சொல்கிறாங்க. சோழனுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே பாண்டி, என்னடா அந்த வானதி பொண்ணு கொஞ்சம் கோவப்படும், அதெல்லாம் நீ பொறுத்துக்க வேண்டாமா, அதுக்காக இப்படியாடா அந்த பொண்ணை திட்டி அனுப்புவேன்,
இப்போ வேறு இடத்துல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா உன் வாழ்க்கை என்னடா என்னத்துக்குடா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அவளை நம்பி தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கா என்ன, அவெல்லாம் வேணாண்டா, அவளாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பாரு பாண்டி, நீங்கள் கோவத்தில் முடிவு எடுத்திருப்பீங்க, கோவத்தில் அவங்கள திட்டி அனுப்பிடுவீங்க. உண்மையாகவே வானதி உங்களை ரொம்பவே டீப்பாக தான் லவ் பண்ணுறாங்க, அதை நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். உங்களுக்காக அவங்க வீட்டவே எதிர்க்கிறாங்க, நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்காகவுமே உங்கள் கூட வந்து நிற்கிறாங்க. ஏதோ உங்கள் கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணுன்றதுக்காக அவங்க அப்படியே அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லா பொண்ணுக்குமே இருக்கும்ல, அதாவது நம்ம சேர அண்ணனை அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இப்படி நாசமாக போங்கனாலாம் அவங்க சொல்லலைல்ல. சேரானனுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நீங்களும் வானத்தை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பீங்கன்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் கண்டிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ சண்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட சாரி கேளுங்க. இப்போது அவங்களுக்கு வேறு யாரு கூடயாவது கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். ப்ளீஸ் பாண்டி, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம நிலா வந்து பாண்டியன் மனசை மாற்றி இப்போது பாண்டியனை வந்து வானதியோட வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போது நம்ம சோழன் நீங்களுமே அவங்க கூட போயிட்டு வாங்க, ஏதாவது பிரச்சனை எதுவும் நடக்க போகுது, நீங்கள் கூடவே இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே போகிறாங்க. சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அது கரெக்டான முடிவெடுத்து எல்லாரையுமே சரியாக வழி நடத்தி கொண்டு போகிறது நிலா தான். உண்மையாகவே நிலா வந்ததுல இருந்தால் அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சோழனுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம பாண்டி வானதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வெளியே பாண்டி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்த வானதியோட அம்மா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. டே பொறுக்கி பையிலே, எதுக்குடா இங்கே வந்த? அதான் என் பொண்ணை வேண்டவே வேண்டாம், என் பொண்ணை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அனுப்புனல, எதுக்காகடா ஏன் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்க? என் வீட்டு பக்கம் வர வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளோதான், போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கத்துறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் கூடலாம் நாங்கள் பேசுறதுக்காக வரல, வானதியை கூப்பிடுங்க, வானதிக்கிட்ட தான் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பொறுக்கிங்களா, எதுக்காகடா இப்படி வந்து வம்பு பண்ணுறீங்க? கிளம்புங்கடா, எங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்காதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் வாசப்படியில் வந்து நாங்கள் ஒன்றும் குத்த வச்சு உட்காந்து கிடையாது, நாங்கள் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம், வானதியை பார்த்து பேசிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, வானதிக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, நாளைக்கே நாங்கள் நிச்சயம் வச்சுருக்கோம், அடுத்த நாள் கல்யாணம், இங்கே பாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவீங்க, ஒழுங்காங்கிறது கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சத்தம் போடவும், ஏங்க சும்மா இருங்க, நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் உள்ளே போகிறாங்க. டே என்னடா பேசிக்கிட்டே இருக்கப்பா உள்ளே போகிறேன், ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, சும்மா லபன்னு கத்திக்கிட்டு, வானதி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கூப்பிட்றாங்க. நம்ம வானதிக்குமே வெளியே வராங்க. வந்ததுமே, என்ன வானதி, ஏதோ பாண்டி தான் ஏதோ பேசிட்டான்னு சொல்லிட்டு நீயும் கோவத்தில் வேறு யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போகிறேன், பாண்டியை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இல்லைங்க, அவர் ரொம்ப தான் ஓவராக பேசுகிறாரு, நான் ரொம்ப சுயநலவாதியம், அது மட்டும் இல்லாமல் உன்னால் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, உங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ்ந்தேன்னா அது நல்லாவே இருக்காது, அந்த வாழ்க்கை சண்டையும் சச்சுரமாக தான் இருக்கும், எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படி இப்படி நீங்கள் என்னென்னமோ திட்டாருங்க. அவர் கூட வாழ்கிற ஆசையே எனக்கு போயிடுச்சு, அவருக்காக நான் இந்த வீட்டில் உள்ளவங்கள எப்படியெல்லாம் எதிர்த்து நின்னேன்னு தெரியுமாங்க, எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன் உங்களுக்கு தெரியுமாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட அவன் புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசுகிறாங்க. சேரனோட வாழ்க்கை கெடுக்கணும், அவரோட வாழ்க்கை குழி தோண்டி புதைக்கணும்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாதுங்க. அவன் தான் சொன்னான், சேரனனுக்கு கல்யாணம் நடந்தாதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. சரி, நமக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணுமே, அதனால் சேரனன்கிட்ட நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க, என் வீட்டில் உள்ளவங்களோட என்னால் ஓரியாட முடியல, சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சுச்சுவேஷனை எடுத்து சொன்னேங்க. மற்றபடி நான் சேரனனோட வாழ்க்கை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே இல்லைங்க. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவன் என்னெல்லாம் என்னை பேச்சு பேசினான். சரி விடுங்க, நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கு போயிட்டு நிம்மதியாக இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் அவன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான், அப்படியே கோவப்பட்டு சண்டை வந்தாலுமே ஒரு நாளுமே அவனா வந்து பேசுனது கிடையாது, நான் தான் அவங்ககிட்ட போய் பேசினாலுமே சண்டைக்கு தான் வருவான். இப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டாங்க, எனக்கு வெறுத்து போச்சு, பேசாமல் அப்பா அம்மா காட்டுற மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிட்டு போயிடலான்ற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சுட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்லுவோம். எங்க புரியுதுங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் பாண்டிக்கு கிடைக்குமா, தயவு செஞ்சு என் பாண்டியை மன்னிச்சிருங்க, உங்களுக்காக வந்து வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கான், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே நம்ம வானதியோட மனசை நம்ம சோழன் வந்து பேசி கரைச்சிடுறாங்க. இப்போது நம்ம வானதியோட அம்மா இருந்துட்டு, ஏய் வானதி, இவங்க சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்காதுடி, இவங்க உன் மனசை மாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க, இப்போ இப்படி தான் பேசுவானுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசுவாங்களோ, உன்னை என்னெல்லாம் கொடுமை பண்ணுவாங்களோ, வேணாண்டி போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீ சும்மா இருமா, என் வாழ்க்கை விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன், ஏய் நீ தானே சொன்னடி இன்னொரு மாப்பிள்ளையை பாருங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போது எந்த வாயிலடி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு,
அது நல்ல வாயி இது நார வாயி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் சொல்லவும், டேய் பொறுக்கி வெளியே போடா, உங்களால் தான் எங்கள் குடும்பம் கெட்டு கிடக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கர சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம வானதி வெளியே போய் நிற்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு தலையை கீழே போட்டுக்கிட்டே சைலண்ட்டாக இருக்கவும், என்ன பாண்டி, என்ன எதுக்காக தரையை வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? என்கிட்ட தானே பேச வந்தேன், என்கிட்ட பேசு, என்ன ஏதோ பேச வந்தியமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத வானதி, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். அண்ணன் மேலே எனக்கு கொஞ்சம் அதிகமாக பாசம். அவர்கிட்ட நீ வந்து பேசுகிறதுனால தான் அவர் அப்படி ஒரு தப்பான முடியவே எடுத்தார். அதனால தான் அந்த கோபத்தில் தான் நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன் வானதி, என்னை மன்னிச்சிரு வானதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி, இந்த சாரியை நீ அப்போவே கேட்டிருந்த அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்கள மாப்பிள்ளையெல்லாம் வேறு பார்க்க சொல்லிட்டேன் கோவத்தில். இன்னும் 2 நாள் கழித்து வந்திருந்தா எனக்கு கல்யாணமே நடந்திருக்கும். எப்படியோ முன்னாடி வந்து சொன்னேன். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வானதி, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஓகே தான் போ, ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்களை எப்படி சமாளிக்கிறது தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சோழனும் நம்ம பாண்டியனும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வானதி உள்ளே போகுமோ வானதியோட அம்மா இருந்துட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. உன் அண்ணன் பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக அந்த கல்யாண வேலை விஷயமா வெளியே போயிருக்கான். அவன் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு தெரியல. நீ என்னடானா மாப்பிள்ளையை பாருங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற, ஒரு டைம் அப்படி சொல்கிற, ஒரு டைம் இப்படி சொல்கிற. இப்போது அவன் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் வந்தானா என்னடி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குவோம். வேறு என்னத்த சொல்கிறது, நான் பாண்டியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தான், வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி ரொம்பவே கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம வானதியோட அப்பாவும் அண்ணனும் வீட்டுக்கு வராங்க. வானதி, நீ நினச்ச மாதிரியே உனக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் நடக்க போகுது வானதி. மண்டபமெல்லாம் புக் பண்ணியாச்சு. நாளைக்கு நிச்சயம், நாளான்னைக்கு உனக்கு கல்யாணம். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை உனக்கு 2 லட்ச ரூபாயில் புடவை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்த் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே இது வானதியோட அம்மா இருந்துட்டு, டேய் போதும் நிறுத்துடா, நீ வாங்கி வேலை பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுடா. இந்த சிறுக்கி இப்போ என்ன முடிவெடுத்திருக்கா தெரியுமா? அந்த பாண்டியன் பரதேசி கூடவே ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சிருக்காடா. இப்போது நீ பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட வசந்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. தலைமலையை கையை வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம வானதியோட அம்மா இருந்துட்டு, டேய் என்னடா, ஏண்டா அம்மா, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாம்மா. அது மட்டும் இல்லாமல் மண்டபத்துக்கு அட்வான்ஸுமே கொடுத்துட்டம்மா, 50,000 கொடுத்துருக்கேன். அம்மா போச்சுமா அந்த 50,000. அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு சொல்லிகிட்ருக்கேன், அங்கே அட்வான்ஸு. இப்படி கல்யாணத்துக்கான எல்லா பொருளும் வாங்கணும், அதுக்கு எல்லாமே அட்வான்ஸ் கொடுத்துட்டு இப்போது ஒரு 5 லட்ச ரூபா செலவாயிடுச்சுமா. அது மட்டும் இல்லாமல் அந்த 5 லட்சம் லோனாக தாம்மா எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த லோனு வீட்டு மேலே தாம்மா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே வசந்தோட அம்மா பயங்கரமாக கோப்படுறாங்க. டேய், இந்த சிறுக்கியை நம்பி நீ இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேடா. பாத்தியாடி, உன் அண்ணன் உன் வாழ்க்கையை நினச்சி எப்படியெல்லாம் கனவு கண்டிருக்கான், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான். இப்போது இருக்கிறது இந்த வீடு தான். இந்த வீடும் எடுத்துன்னு போகிறாங்க. இவனுக்கு என்னடி சம்பளம் வருது, எதடி நம்பி அவன் இப்படி 5 லட்ச ரூபா போட்டிருக்கான். எப்படியோ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீயும் ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போயிடுவேன், பணக்கார குடும்பம். அந்த 5 லட்சம் லோனை நீ கழிச்சிருவோன்னு சொல்லிட்டு தாண்டி உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தாண்டி அவன் இப்படி லோன் போட்டிருப்பான். இப்படி பண்ணிட்டு அடி பாவின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டி வெளுத்து வாங்குறாங்க. அம்மா, பணத்தை விட என் வாழ்க்கை தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன்னை நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எப்பயாவது கேட்டோங்களாடி? ஏதோ இதுக்கு முன்னாடி கேட்டோம், அப்போ தான் நீ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போது எதுக்காகடி கல்யாணம் பண்ணி வைங்க, நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த வாயிலடி சொன்னேன்? நீ அப்படி சொன்னதுனால தானே இப்போ 5 லட்ச ரூபா வீட்டு மேலே லோனை போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியோட அம்மா பயங்கரமாக கற்றுன்னு கத்துறாங்க. இங்கே நம்ம வானதி இருந்துட்டு, சரி சரி, நான் அதெல்லாம் எப்படியோ ஒன்று கழிச்சுக்கோங்க, மன்னிச்சிருங்க, என்ன ஏதோ நான் சொன்னது தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் கொடுத்த இடத்துலலாம் போயிட்டு திருப்பி கேளுங்க, கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வசந்த் இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ நினச்ச மாதிரி எல்லாம் உடனே கேட்ட உடனே கொடுத்துட மாட்டாங்க. அவங்க கையில் போனது தான், திரும்பலாம் நம்மளால் வாங்கவே முடியாது. எல்லாமே உன்னால தான் பாவி. நான் சொன்ன மாதிரி நான் குறித்த டேட்டில் உனக்கு கல்யாணம் நடக்கும்டி, நான் நடத்தி காட்ட வேண்டி அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் வானதி ரொம்பவே பயப்படுறாங்க. டே வசந்த் ப்ளீஸ்டா, ஏதோ நான் கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன். நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை.
பாண்டி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது என்னுடைய கனவுடா, என் லட்சியம். தயவு செஞ்சு நீ இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நிறுத்திடுறா. 5 லட்சம் தானே போனால் போயிட்டு போகுது. ஒருவேளை நான் நல்ல நிலைமைக்கு போயிட்டேன், நான் நல்ல வேலைக்கு போனேன் அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபா உனக்கு கொடுத்துட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கிளிப்ப, நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போனால் 5 லட்சம் என்னைக்கு நீ சம்பாதிக்கிறது? 5 ரூபாவை கூட பார்க்க முடியாது. அதே பிச்சைக்கார குடும்பம். ஒருவேளை நீயே வேலைக்கு போனாலுமே அந்த வீட்டுக்கு வாங்கி வாங்கி கொட்டுறதுக்கும் வடித்து கொட்டுறதுக்கும் தான் நீ சம்பாதிக்கிற பணம் சரியாக போகும். 1 ரூபா கூட உன்னால் சேர்த்து வைக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ நீ 5 லட்சத்தை எப்படி புரட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க நம்ம வசந்த். தலையே பிச்சுன்னு போகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. சரி விடுடா, நீ வேணா எங்கேயாவது வெளியில் வேலைக்கு போயிட்டு அந்த கடனை கழிச்சிடுற வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு நம்ம வானதி உள்ளே போயிடுறாங்க. இங்கே வசந்த் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் வந்து இங்கே பல்லவனோட அம்மா நினப்பாவே இருக்காங்க. இவ்வளோ கேடு கெட்டவங்களா இருக்காங்க, இவ்வளோ மோசமானவங்களா இருக்காங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி அதே யோசனையில் இருக்காங்க. இப்போது பல்லவன் இருந்துட்டு அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம் கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம சேரன் அந்த நினப்பிலே இருக்காங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு குழுக்குறாங்க உடம்ப பிடிச்சி. என்னடா பல்லவா, ஏண்டா என்னடா வேணும்? டீ காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா எம்பிட்டு நேரமாக உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ பலத்த யோசனையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னென்ன உனக்கு யோசனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. டே பல்லவா, உன் அம்மா ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால உன்னை விட்டுட்டு போனாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சரியான பொறுக்கிடா, சரியான ஃப்ராடுடா. எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி எத்தனை குழந்தைங்கள அவங்க பெற்று பெற்று போட்டுட்டு போனாங்களோ தெரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. கண்ணில் இருந்து தண்ணி வருது. உடனே பல்லவன் இருந்துட்டு அண்ணா ஏன்னா அழுகுற, அண்ணா என்னாச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்கவும் உடனே நம்ம சேரன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பல்லவனோட அம்மா இருக்கிற விஷயமும் தெரியக்கூடாது நம்ம பல்லவனுக்கு, அதே சமயம் அவங்க பெரிய ஃப்ராடு பொறுக்கி அப்படிங்கிற விஷயமும் நம்ம பல்லவனுக்கு தெரிய வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா நம்ம பல்லவன் நொறுங்கி போயிடுவாங்க அந்த விஷயம் தெரிஞ்சா. தேங்க்யூ.